வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற குட்டி குழந்தைங்களுக்கான கதை குரு சிஷ்யன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு வாள் பயிற்சி செஞ்சு பெரிய போர் வீரன் ஆகணும்னு ஆசை. அதனால ஒரு நல்ல குரு கிட்ட சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட நினைச்சான். அப்பதான் பார்த்து ஊர்ல ஒரு வாள் பயிற்சி கொடுக்கற ஒரு குருவை பத்தி அவனுக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவரை போய் பார்த்தா அந்த குட்டி பையன், ஐயா, எனக்கு வாள் பயிற்சி செஞ்சு மிகப்பெரிய போர் வீரனா ஆகணும், எனக்கு வாள் சுத்துறதுக்கு கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த குருவும் அவனுக்கு வாள் பயிற்சி சொல்லி தர்றதா ஒத்துக்கிட்டாரு. ஆனா தன்னோட ஆசிரமத்திலேயே தங்கி தனக்கு பணிவிடைகள் செஞ்சா மட்டும்தான் வாள் பயிற்சி சொல்லி தருவேன்னு சொன்னாரு. உடனே அந்த குட்டி பையனும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த குருவோட ஆசிரமத்துல போய் தங்கிட்டான். அவனை தினமும் துணி துவைக்கிறது, சமையல் செய்யறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாரு அந்த குரு. அவன் எந்த வேலை செஞ்சாலும் அவனை திட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு அந்த குரு. எதிர்பாராத நேரத்துல குரு அடிக்கிற அடியெல்லாம் வாங்கின அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நம்மளை இந்த குரு அடிக்கிறாருன்னு குழப்பமா இருந்துச்சு அவனுக்கு. இப்படியே கொஞ்ச மாதங்கள் போச்சு. ஆனா அவனுக்கு வாள் சுழற்றத பத்தி எந்த பயிற்சியும் கொடுக்கவே இல்லை. நாள் ஆக ஆக அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துச்சு. குரு நமக்கு வாள் பயிற்சி கொடுக்காம எதுக்கு இப்படி வேலை வாங்குறாருன்னு நினைச்சான். உடனே குரு கிட்ட போய், ஏன் எனக்கு வாள் பயிற்சி கொடுக்காம வீட்டு வேலை மட்டும் செய்ய சொல்றீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த குரு சொன்னாரு, வாள் சுழற்றதுக்கு போதுமான உடல் தகுதி உடற்பயிற்சி செஞ்சாதான் வரும்னு இல்ல, உங்க அம்மா மாதிரி வீட்டு வேலை செஞ்சாலும் வரும்னு சொன்னாரு. குரு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பையன். தினமும் அவர் சொல்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சான். அந்த குட்டி பையன் தன்னோட வேலையை மும்முரமா செய்யறப்ப ஒரு மரத்துல செஞ்ச வாளை எடுத்துட்டு அப்பப்ப அந்த பையனை தாக்குவாரு குரு. தொடர்ந்து வேலை செஞ்சு தன்னோட கை கால்கள் இலகுவானதால சுலபமா அந்த தாக்குதலை தடுக்க ஆரம்பிச்சான் அந்த பையன். தன்னோட கைகள் தாக்குதலை சமாளிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்ததா மாறிக்கிட்டு வர்றத உணர்ந்தான் அந்த குட்டி பையன். ஒரு நாள் குரு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அவர் பக்கத்துல அந்த மர வாளும் இருந்துச்சு. உடனே அந்த பையன் சத்தம் போடாம அந்த வாளை எடுத்து குருவை நோக்கி வீசினான். வாள் தன்னை நோக்கி வீசப்படுற மெல்லிய சத்தத்துல கண்டுபிடிச்ச குரு லாவகமா குனிஞ்சி தப்பிச்சாரு. கண் விழிச்ச குரு சொன்னாரு, வாள் பயிற்சியில வாளை சுழற்றுறது நீண்ட நாள் பயிற்சி எடுத்து சுலபமா கத்துக்கிடலாம். ஆனா அடுத்தவர் எந்த பக்கம் இருந்து எப்ப கத்தி வீசுவாருன்னு தெரியாத நேரத்திலையும் அனீசியா அதை தடுக்கிறது எப்படின்னு நீ கத்துக்கிடணும். அதுக்குத்தான் வாள் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தாக்கி அந்த உத்திகளை உனக்கு சுலபமா கத்து கொடுத்தேன். ஒருவேளை உனக்கு வாள் சுழற்ற வித்தை முழுசா தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு வாள் இந்த திசையில இருந்துதான் உன்னை அடையுங்கிற எதிர்பார்ப்பு உனக்குள்ள உருவாகிடும். ஆனா இப்ப உனக்கு வாள் சுழற்ற தெரியாது, எப்படி வாள் உன்னை அடையும்னு தெரியாது, எந்த பக்கம் உன்னை வாள் வெட்டும்னு தெரியாது. ஆனா இன்னொரு வேலையை மும்முரமா செஞ்சிட்டு இருக்கிறப்ப சின்ன அசைவு, சின்ன சத்தம் கேட்டா கூட உன்னால சித்தரிக்க முடியுது. இனி நீ வாள் பயிற்சியை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாரு குரு. தனக்கு பாதுகாப்பு உத்திகளை தான் இத்தனை நாளும் சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். தொடர்ந்து வாள் பயிற்சி செஞ்சு மிகப்பெரிய போர் வீரனா மாறினா அந்த குட்டி பையன். நன்றி, வணக்கம்.